வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே கமாடிட்டிஸில் கோல்டு ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் $2010 இப்போது இரவு 11 மணி அளவில் வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம கீழே கொடுத்துருந்த 1985 அப்படிங்கிற அந்த டாலர் வேல்யூவில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் புதன்கிழமை அன்னைக்கு டச் பண்ணி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து திரும்பி வரும்போது மீண்டும் அந்த 2055 நோக்கி மீண்டும் பயணிக்கிறதுக்கு கோல்டில் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதை உடைக்கப்படும்போது ஒரு மிகப்பெரிய ஏற்றம், ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்தாங்க அதற்கு மேலே அப்படின்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கோல்டில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் அதற்கான சரியான சந்தர்ப்பம் கோல்டில் அமையலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போதைய நிலவரம். என்ன செய்து கோல்டு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வர் இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த கீழே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. $23 மேலே இப்போ தற்சமயம் வெள்ளிக்கிழமை இரவு ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலாகவும் இப்போ 23 மாறி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலில். ஸோ 24 அடுத்த லெவலாக போகணும். $1 வித்தியாசத்தில் தான் இப்போ இருக்குது. அந்த 24ஐயும் கடக்கும்போது 26 அப்படிங்கிற நிலமை சில்வரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் அடுத்த வாரங்களில் கிடைக்க ஆரம்பித்தா மீண்டும் அந்த 26 நோக்கி சில்வர் பயணிக்கிறதுக்கு தாராளமாக வாய்ப்புகள் இருக்குது. என்ன செய்துங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் $78 நெருக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக அது 82 நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. 72 ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் இதனுடைய மூமெண்ட் மேல் நோக்கி இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியுது. தொடர்ந்து இதனுடைய பயணம் தாண்டும் போது ஒரு வேகம் எடுக்கிறதுக்கு 82 தாண்டும் போது ஒரு மிகப்பெரிய வேகத்தை எடுக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் அடுத்த வாரம் அந்த 82 தாண்டுதா அப்படிங்கிறத. இதுதான் இந்த வாரத்துக்கான கமாடிட்டி லெவல்ஸ். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி மீண்டும் 22,000க்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு க்ளோசிங் வந்திருக்கு, அதுவும் வீக்லி க்ளோசிங்கில். ஸோ அடுத்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,490, அதையும் தாண்டும் போது 23,110 வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்தை நோக்கி இது பயணிக்குதா தொடர்ந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஃப்ரைடே க்ளோசிங்காக இருந்தாலும் ஒரு சின்ன டோஜி மாதிரி தான் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் ஆகி அடுத்த வாரம் ஒரு டர்ன் எடுத்து திரும்பினா 22,000க்கு கீழே வரும்போது மறுபடியும் 21,485 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணும்போது ஒரு சிவியர் டவுன்ஃபால் வரலாம். ஸோ 21,485 ஒரு முக்கியமான புள்ளியாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 22,000க்கு மேலே இந்த க்ளோசிங் இருக்கிறதுனால கண்டினியூ ஆகுதா அடுத்த வாரங்களில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக முதல்ல நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் 46,480க்கு கீழே கொஞ்சம் ஒரு 100 புள்ளிகள் கம்மியாக க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மேலே போனாலும் கூட க்ளோசிங் அதற்கு கீழே தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சப்போர்ட் கீழே 44,900 ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கிறத நம்ம இப்போ பார்த்தோம்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் அதற்கு கீழே ட்ரை பண்ணி போக முடியாமல் அழுத்தி பிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 44,900 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இப்போ நிஃப்டி பேங்க்குக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 46,480 கட் பண்ணும்போது 47,470ங்கிறது அடுத்த இலக்காக போகிறதுக்கு அடுத்த வர வாரங்களில் வாய்ப்புகளாக இருக்கும். தொடர்ந்து அதையும் தாண்டி போகும்போது அடுத்தடுத்த இலக்குகளை தொடுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார், அடுத்து நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 19,900 இது நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் அந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 20,472 கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 20,400க்கு மேலே
இந்த வாரம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 20,665 21,640 தான் அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்களாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 20,400 20,200 முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக 19,900 இப்போ இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ மெயினாக இந்த 2 லெவலை தாண்டும்போது தான் அதனுடைய வேகம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிஃப்டி ஃபின் சர்வீஸில் எந்த பக்கம் உடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 38,840 நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 38,477 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை 38,840 அடுத்த வாரம் உடைக்கப்பெற்றால் அடுத்தபடியாக 40,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஐடியில் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது அதனுடைய அடுத்த லெவலாக மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த 38,840 நிஃப்டி ஐடி அடுத்த வாரம் கிடக்குதா அப்படின்றத. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 18,840 அப்படிங்கிற இந்த லெவலை இந்த வாரம் கிராஸ் பண்ணியிருக்காங்க. 18,870 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதை தாண்டி அது இன்னும் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 19,680 வரைக்கும் போகிறதுக்கு நிஃப்டி பார்மாவில் வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்த வாரம் இந்த லெவல் மெயின்டைன் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 19,680 அப்படிங்கிற லெவலை தொடலாம். இல்லை இதே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே வரும்போது 18,070 தான் முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி பார்மாவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிலவரம். பார்க்கலாம் அடுத்த வாரம் இந்த லெவலை உடைக்குதா அப்படிங்கிறத. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி தொடர்ந்து இறக்கத்தையே கண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு செக்டாராக மாறிடுச்சு. 54,200 போன வாரமே கடந்து கீழே வந்திருந்தாலும் கூட இந்த வாரமும் 53,518 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 52,550 நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இதனுடைய செயல்கள் தெரியுது. தொடர்ந்து இந்த இறக்கம் தொடரும்போது 52,550 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 54,200 55,700 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்த வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ தொடர்ந்து ஏறுமுகத்திலே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் 19,335 டச் பண்ணிவிட்டு இதே வாரத்திலேயே மீண்டும் 20,423 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20,790 அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி அது பயணிக்கிறத அதுவும் ஸ்ட்ராங்காக பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. பார்க்கலாம் தொடர்ந்து அந்த 20,790 கட் பண்ணும்போது அடுத்த லெவலாக 21,375 வரைக்கும் அடுத்த லெவல் இருக்குது. எப்படி அடுத்த வாரம் செயல்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி ஒரு இறக்கங்கள் வரும்போதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு செக்டாராக நிஃப்டி ரியாலிட்டி இருந்துகிட்ருக்கு. இன்னும் 894 இந்த வாரமும் கடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. 882 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 894 அடுத்த வாரம் கடந்தாங்க அப்படின்னா 925 அதற்கு அடுத்தபடியாக 965 வாய்ப்புகளாக இருக்கும். மீண்டும் 860 கடக்கும்போது 820 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு இப்போ இருக்கிறத பார்க்கும்போது தெரியுது. என்ன செய்யுது நிஃப்டி ரியாலிட்டிங்கிறத அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் ஒரு கடுமையான இறக்கத்தை கொடுத்தது போன வாரம். அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வாரமும் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இறங்கியிருக்கு. 7,690 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மீண்டும் 7,985 நெருக்கத்தில் 7,976 கிட்ட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸு 8,120 அதையும் தாண்டக்கூடிய வாய்ப்பு இப்போ அடுத்த வாரம் கிடச்சிது அப்படின்னா 8,620 நோக்கி மீண்டும் அது பயணத்தை தொடங்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,690 7,450 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி மெட்டலில் மாறும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுது அடுத்த வாரங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,480 கீழே வந்திருந்தாலும் மீண்டும் இந்த வாரம் அங்கே ஒரு சின்ன சப்போர்ட் 11,100 கிட்ட எடுத்துக்கிடுச்சு. மீண்டும் கொண்டு போய் 11,854 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் போயிருக்கு இந்த வாரமும். மறுபடியும் ஒரு ஏற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 13,220 லெவலை நோக்கி அதனுடைய பயணம் இருக்குது. என்ன செய்ய போகுது வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டினியூ ஆச்சுன்னா அந்த 13,220 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,480 10,700 முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டி மீண்டும் ஒரு 22,000க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக இருந்தாலும் கூட அதை தொடரணும்னா அடுத்த வாரம் அந்த 22,000க்கு மேலேயே அது மெயின்டைன் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 21,485க்கு கீழே வரும்போது தான் நமக்கு முக்கியமான ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி மீண்டும் அந்த 22,000 தாண்டி போகிறதுக்கான முயற்சிகள் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த 22,000லேருந்தும் 21,485க்குள்ளே தான் இந்த கடந்த ஒரு 2 மாதங்களாகவே பயணித்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்ய போகுது வேகம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த கட்டத்தை நோக்கி மேலே போகுதா அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக எடுக்கிறதுக்கு அடுத்த வாரம் ஒரு சான்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பதிவில் பங்குகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.